10 நிமிடத்தில் 10 சுவாரஸ்யமான 10 கேள்விகள் தெரிந்து கொள்வோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி எண் 1. கீழடி கிராமம் வைகை ஆற்றின் எப்புறம் அமைந்துள்ளது? ஏ வடக்கு, பி தெற்கு, சி கிழக்கு, டி மேற்கு. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் பி தெற்கு. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். வைகை நதியின் தென்கரையில் மதுரையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கீழடி கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தமிழகத்தின் அமைந்துள்ள அகழ்வாய்வுகளிலேயே இதுதான் மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற அகழ்வாய்வு ஆகும். கேள்வி எண் 2. சிங்கள அரசுக்கும் விடுதலை புலி அமைப்பிற்கும் எத்தனை ஆண்டுகளுக்கு மேலாக மோதல்கள் நடைபெற்றன? ஏ 25, பி 24, சி 23, டி 22. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் ஏ 25. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். LTTE சுருக்கமாக விடுதலை புலிகள். 31 நாடுகளில் விடுதலை புலிகள் அமைப்பு பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. கேள்வி எண் 3. நுண்துளை ஊசி திசு பரிசோதனை என்பது? ஏ FNAC, பி MRI, சி NCD, டி UCG. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் ஏ FNAC. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி ஒரு நோயியல் நிபுணர் அல்லது கதிரியக்க நிபுணரால் செய்யப்படும் குறைவான ஊடுருவும் செயல்முறை ஆகும். இதில் மெல்லிய ஊசியை பயன்படுத்தி உடலின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வளர்ச்சிகள் அல்லது வெகுஜனங்களிலிருந்து செல் மாதிரிகளை சேகரிப்பது அடங்கும். கேள்வி எண் 4. படுக்கை அழுத்த புண் எப்படி தோன்றும்? ஏ படுத்து எழுவதால் வருவது, பி மண்ணில் படுத்திருப்பது, சி ஒரு புறம் நிரந்தரமாய் படுத்திருப்பது, டி படுத்து புரள்வதினால் வருவது. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் சி ஒரே புறம் நிரந்தரமாய் படுத்திருப்பது. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். உடலின் சில இடங்களில் தொடர்ச்சியான அழுத்தம் ஏற்படுகிறது. இவ்வழுத்தம் அப்பகுதிகளில் உள்ள தோலின் இரத்த ஓட்டத்தை இல்லாமல் செய்கிறது. தொடர்ச்சியாக 2 மணித்தியாலங்களுக்கு மேல் இரத்த ஓட்டம் தடைப்படுமானால் அப்பகுதிகளில் தோல் பழுதடைந்து புண்கள் உருவாகின்றன. இவை படுக்கை புண்கள் எனப்படும். கேள்வி எண் 5. இந்தியா எனது இரண்டாவது வீடு என்று சொன்னவர் யார்? ஏ மாண்டிசோரி, பி சின்மயி அருண், சி ரூமிலா தாப்பர், டி ரஸ்கின். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் ஏ மாண்டிசோரி. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். மாண்டிசோரி கல்வி என்பது ஒரு வகை பயிற்றுவிப்பு முறையாகும். இத்தாலியை சேர்ந்த மருத்துவரும் கல்வியாளருமான மரியா மாண்டிசோரி எனும் பெண்மணியால் இக்கல்வி முறை உருவாக்கப்பட்டது. உலகம் முழுவதுமாக சுமார் 2 லட்சம் பள்ளிக்கூடங்கள் இக்கல்வி முறையை பின்பற்றுகின்றன. கேள்வி எண் 6. தேர்தல் நன்கொடை பத்திரம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஏ 2016, பி 2017, சி 2018, டி 2019. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது.
இதற்கான சரியான பதில் சி 2018. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். மக்களவை ஒப்புதல் இல்லாமல் மேலவையில் நிறைவேற்றப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் நிதி மசோதா 2017 படி இந்திய அரசு ஜனவரி 2, 2018 அன்று வெளியிட்ட அரசாணை மூலம் தேர்தல் பத்திர திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தேர்தல் பத்திரங்கள் ரூபாய் 1000, 10,000, 1,00,000 மற்றும் 1 கோடி மதிப்புகளில் பாரத ஸ்டேட் வங்கியால் வெளியிடப்படுகிறது. கேள்வி எண் 7. மனிதர்களின் பாவத்தை ஈடுகட்ட முதலில் எந்த விலங்கின் உயிர் பலியிடப்பட்டது? ஏ ஆடு, பி மாடு, சி பன்றி, டி கோழி. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் ஏ ஆடு. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். பால்கி ஆடு, நெல்லூர் ஆடு, மண்டியா ஆடு, வெள்ளாடுகள், சூரத்தாடு என 25 வகையான ஆடுகள் உள்ளன. கேள்வி எண் 8. குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தின் பெயர் என்ன? ஏ அரசு தாவரவியல் தோட்டம், பி தொங்கும் தோட்டம், சி பிருந்தாவன தோட்டம், டி முகலாய தோட்டம். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி முகலாய தோட்டம். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். டெல்லியில் உள்ள இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகையின் முகல் தோட்டத்திற்கு அம்ரித் உதயான் என்று பெயர் மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராஷ்டிரபதி பவன் என்று அழைக்கப்படும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் 1928-29 ஆண்டில் இந்த முகல் தோட்டம் உருவாக்கப்பட்டது. கேள்வி எண் 9. பிரியாணி இலை என சொல்லப்படும் பிரிஞ்சி இலை விளையும் மாநிலம் எது? ஏ தெலுங்கானா, பி ராஜஸ்தான், சி மத்திய பிரதேசம், டி உத்தரகாண்ட். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி உத்தரகாண்ட். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். பிரியாணி இலையை டீயில் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் மலச்சிக்கல் மற்றும் குடல் இயக்க பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகும். பிரியாணி இலை டைப் 2 நீரிழிவிற்கு நல்லது. இது இரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரித்து இதயத்தின் செயல்பாட்டை சீராக வைத்துக்கொள்ள உதவும். கேள்வி எண் 10. தமிழனாய் பிறக்க வேண்டும் என ஆசைப்பட்டவர் யார்? ஏ வல்லபாய் பட்டேல், பி சுபாஷ் சந்திர போஸ், சி மகாத்மா காந்தி, டி ஜவஹர்லால் நேரு. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் பி சுபாஷ் சந்திர போஸ். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 அன்று ஒரிசா மாநிலம் கட்டாக்கில் பிறந்தார். எனக்கு ரத்தம் கொடுங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்று தருகிறேன் என கூறிய இந்திய புரட்சி நாயகன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதன் தொடர்ச்சி நாளை வெளிவரும்.